ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுங்க. பார்க்க போகிறோம், வாங்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா வெளியே போயிருக்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு அந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்முடைய மல்லியை வந்து வீட்டுக்குள்ளே வந்து விடக்கூடாது, இதை வச்சு நம்ம பெரிய ப்ராப்ளமாக வந்து காலையில் வந்து கிரியேட் பண்ணுறா ரஞ்சிதா. அதனால் வந்து நீ வந்து வீட்டோட வெளிக்கதை வந்து லாக் பண்ணி சாவி வந்து எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லிமே வந்து கார்லேருந்து இறங்கி இறங்கி வந்து யாருக்கும் தெரியாது வந்து வீட்டுக்குள்ளே வந்து போயிடலாம், ஏன்னா வந்து யாரும் இதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, போகிறப்ப யார்கிட்டையும் வந்து சொல்லிட்டு போகல அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு போயிட்டு கதவை வந்து ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா கேட்டை வந்து உள்ளே இருந்து யாரோ வந்து பூட்டி இருக்காங்க. அது யாரும் இல்லை, நம்முடைய ராஜேஸ்வரி ரஞ்சிதாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய மல்லி வந்து யாருப்பா வந்து பார்த்த வேலைன்னு தெரியல, நம்ம வந்து போகிறப்ப வந்து ஓப்பனில் தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி வந்து பயங்கர கன்ஃபியூஷனில் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் நம்முடைய மல்லி வந்து கார்லேருந்து இறங்கி வந்ததுலேருந்து எல்லாமே வந்து நோட்டீஸ் பண்ணி அவள் வந்து எப்படி வீட்டுக்குள்ளே வந்துடுறா அப்படின்றத வந்து பார்த்து ரொம்பவுமே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மல்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிமிஷம் வந்து பணியில் வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யாராவது வந்து கூப்பிடலான்னு பார்த்தா இந்த நேரத்துக்கு வந்து யாராவது வந்து கூப்பிட்டா கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து தேவையில்லாத பிரச்சனை ஆகும், இதை வந்து காலையில் வந்து நம்ம வந்து சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியாகவே வந்து கேட்டுக்கு வெளியே வந்து உக்காந்துடுறாங்க. நம்மளுடைய ராஜேஸ்வரங்க பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி கஷ்டப்படுறத இன்ச் பை இன்ச்சாக நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அதில் என்ன அவங்களுக்கு சந்தோஷம் தான் தெரியல, நம்ம மல்லி வந்து கஷ்டப்படுறதில்ல. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடிஞ்சதும் வந்து நம்முடைய விஜய் வந்து இப்போ ஆஃபீஸ்க்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா வீட்டு கதவை திறந்து இதுவுமே வந்து இந்த ராஜேஸ்வர் ரஞ்சிதா வந்து என் மல்லி என்ன வெளியே இருக்குது அப்படின்ற மாதிரியும் தெரியாத மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா இப்படி தான் என் அண்ணனோட மருந்து வந்து என் அண்ணனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் வந்து அவசரமாக கிளம்பி போனதில் யாருக்கும் வந்து சொல்லாத போயிட்டா வந்து பார்த்தா கேட்டு பூட்டி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன. பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறத நாங்கள் வந்து நம்பணுமா, உங்கள் அண்ணனுக்கு வந்து ஆக்சிடெண்ட்டாக இருக்குது ஒன்றும் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து சொன்னதும் பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்டெல்லாம் ஆளுங்க, ஆனால் வந்து யாரோ வந்து வேணும்னே வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் என் மேலே வந்து எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போக பார்க்குறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கிறதுல நம்முடைய விஜய் வந்து வராருங்க. என்ன அங்கே சத்தம் அப்படின்ற மாதிரி வந்து எதுக்காக இப்படி வந்து மல்லி வந்து வெளியே நிற்க வச்சு பேசிட்டு இருக்க, என்ன உங்களுக்குள்ள சண்டை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் இந்த மல்லி வந்து நைட்டு வந்து வீட்டில் தானே நடந்தா, அதுக்கப்புறம் வந்து எங்கே போனான்னு தெரியல, இப்போ வந்து வாசலில் வந்து கேட்டை திறந்தா கேட்டுக்கு வெளியே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் அதை பற்றி ஒரு வார்த்தையுமே வந்து கேட்காத நம்முடைய மல்லி வந்து சொல்லிடுறாங்க, நான் வந்து எங்கேயும் போகல, என்னை வந்து வெளியே போயிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து, ஆனால் வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து உள்ளே வந்து லாக் பண்ணி வச்சுருப்பீங்க, நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி மேலே வந்து ஏதாவது தப்பு இருக்கா என்னன்றது வந்து ஆராய்வரா இல்லை நம்முடைய விஜய் வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இவன் வந்து நம்மளோட குடும்பத்தோட மானத்தை வந்து வாங்கிட்டாடா விஜய் அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து ஆமாம் நான் சரி எங்கே போயிருதுன்னு வந்து உங்ககிட்ட சொன்னல, அதை வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொல்ல போகிறாங்க. நம்முடைய விஜய்க்கு வந்து உண்மை வந்து தெரியும் வந்து என்ன செய்ய போகிறதாக இருக்க போது மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்கிப் பண்ண பாருங்கள்.